அடுத்த சபாநாயகர் யார்? துணை சபாநாயகர் நியமிக்கப்படுவாரா? பாஜக எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கு ஐக்கிய ஜனதா தளம் ஒப்புதல் அளிக்கும் என கூறினார் நிதிஷ்குமார். அதேபோல் தொடக்கத்தில் சபாநாயகர் பொறுப்பை தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாக பேச்சுக்கள் அடிபட்டது. ஆனால் பாஜக யாரை தேர்ந்தெடுத்து அறிவித்தாலும் அதனை ஏற்கும் மனநிலையில்தான் தெலுங்கு தேசம் கட்சி தற்போது இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஆகவே அடுத்த சபாநாயகர் யார்? துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிக்கு வழங்கப்படுமா என்னும் கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று ஜூன் 24ஆம் தேதி 18வது மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியது. அனைத்து எம்பிக்களும் இன்று பதவி ஏற்றுக்கொண்டனர். அதற்கு முன்பு இடைக்கால சபாநாயகராக பத்ருஹரி மஹதாப் பதவியேற்றார். பொதுவாக அவையில் அதிக முறை எம்பிக்களாக இருந்தவர்களுக்குத்தான் இடைக்கால சபாநாயகர் பதவி வழங்கப்படும். அந்த வகையில் 8 முறை எம்பியாக இருந்த கேரளாவின் கொடிக்குன்னில் சுரேஷை இடைக்கால சபாநாயகராக நியமித்திருக்க வேண்டும். ஆனால் 7 முறை எம்பியாக இருந்த பத்ருஹரி மஹதாப்பை இடைக்கால சபாநாயகராக அறிவித்ததற்கு இந்தியா கூட்டணி கண்டனம் தெரிவித்து அவர் பதவியேற்பையும் புறக்கணித்தது. 2019ஆம் ஆண்டு மேனகா காந்தி மிகவும் மூத்த உறுப்பினராக இருந்த போதிலும் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த எம்பியுமான வீரேந்திரகுமார் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது சர்ச்சையானது. தற்போது அதுவே தொடர்ந்திருக்கிறது. பத்ருஹரி மஹதாப்பை பொறுத்தவரை அவர் பிஜு ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர். கடந்த மார்ச் மாதம்தான் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து மக்களவையில் போட்டியிட்டு தற்போது எம்பி ஆனவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2014 மற்றும் 2019 ஆகிய இருமுறை மக்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தபோது கட்சி எம்பிக்கள் சுமித்ரா மகாஜனும் ஓம் பிர்லாவும் போட்டியின்றி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டனர். 16வது மக்களவையில் அதிமுகவின் எம்பி தம்பிதுரை துணை சபாநாயகராக இருந்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் துணை சபாநாயகர் பொறுப்பு என்பது உருவாக்கப்பட்டதிலிருந்து கடந்த 17வது மக்களவையில்தான் துணை சபாநாயகர் யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவரை துணை சபாநாயகராக நியமிக்கப்படுவதில் பாஜகவுக்கு விருப்பமில்லை. அதனால் துணை சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை எனும் குற்றச்சாட்டை அப்போது எதிர்க்கட்சியினர் முன்வைத்தனர். முன்பு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி 2004 மற்றும் 2009 ஆகிய ஆண்டுகளில் இருந்தபோது துணை சபாநாயகர் பதவி முறையே பாஜக எம்பிக்கள் சரண்ஜித் சிங் அத்வால் மற்றும் கரியா முண்டா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யார் அடுத்த சபாநாயகர்? துணை சபாநாயகர். ஆந்திர பிரதேசத்தின் பாஜக தலைவர் ரகுபதி புரந்தேஸ்வரி பெயர்தான் சபாநாயகர் பதவிக்கு அடிபடுகிறது. இவர் தெலுங்கு தேசம் கட்சியின் நிறுவனர் NT ராமாராவின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை சபாநாயகராக நியமித்தால் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து பெரிய எதிர்ப்பு வராது என பாஜக நம்புகிறது. அதனால் அவரை அறிவிக்கவே பாஜக திட்டமிட்டிருக்கிறது. கடந்த முறை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கலாம் என்னும் பேச்சும் அடிபடுகிறது. அதேபோல் கடந்த முறை துணை சபாநாயகர் பதவி யாருக்கும் வழங்கப்படவில்லை. ஆகவே இம்முறையாவது எதிர்க்கட்சியினர் வரிசையினருக்கு இந்த பதவி வழங்கப்படுமா என்னும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. சபாநாயகரின் அதிகாரமும் செயல்பாடுகளும் என்ன? பொது தேர்தலுக்கு பிறகு மக்களவையின் முதல் கூட்டத்தில் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆளும் கட்சி உறுப்பினர்களில் இருந்தே சபாநாயகரை தேர்ந்தெடுப்பர். அவரை ஆளும் கட்சி மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளும் ஏற்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களவை செயல்பாடுகளை நன்கு அறிந்தவராக சபாநாயகர் இருக்க வேண்டும். சபாநாயகரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் விவாதத்திற்கு எடுக்கப்படும் நிகழ்ச்சி நிரலை சபாநாயகர் தான் முடிவு செய்வார். அவையில் உறுப்பினர்களின் பேச்சு, கருத்துக்கள் சபாநாயகரிடம் தெரிவிக்கப்படும். பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். சபாநாயகர் மக்களவையின் ஒழுக்கத்தை பேணி காப்பவராக செயல்படுவார். உறுப்பினர்கள் தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அவையின் முழு அதிகாரத்தையும் சபாநாயகர் பிரதிநிதித்துவப்படுத்துவார். மசோதாக்களை அவையில் தாக்கல் செய்வது, நிறைவேற்ற அனுமதிப்பது என அனைத்து பணிகளையும் மேற்கொள்பவர் சபாநாயகர்தான். இப்படி நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பொறுப்புமிக்க முக்கியமான பதவியாக சபாநாயகர் பதவி திகழ்கிறது. அந்த பொறுப்பு இம்முறை யாருக்கு வழங்கப்பட போகிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.